வணக்கம். 2026 சட்டமன்ற எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில 234 தொகுதிக்கும் ஏப்ரல் 23 வியாழக்கிழமை நாளைக்கு காலைல 7 மணி ஓட்டுப்பதிவு தொடங்கி 6 மணி முடியுதுங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா, 100% ஓட்டுப்பதிவு பதிவாகணும்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஓட்டு போடணும்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிறாங்க. அதேபோல பார்த்தா தமிழ்நாட்டில வந்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் எல்லாருக்குமே பூத் ஸ்லிப் குடுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, 234 தொகுதிக்கும் 4023 வேட்பாளர்களும் போட்டியிடுறாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, 6097 வந்து வாக்குச்சாவடியும் போட்டுக்கிறாங்க. ஓட்டு மட்டும் யாரும் போடாத வராதீங்க. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற பெரிய ஆயுதம் பார்த்தீங்கன்னா ஓட்டு மட்டும் தான். ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை பார்த்தீங்கன்னா ஓட்டுரிமை உரிமை தாங்க. ஏன்னா யாருக்கும் அந்த உரிமை கொடுக்க மாட்டாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடத்துறாங்க. இந்த வாட்டி சட்டமன்ற எலெக்ஷன், முதலமைச்சர் எலெக்ஷன் வந்து வியாழக்கிழமை நாளைக்கு காலைல 7 மணிக்கு தொடங்குங்க. சில பேருக்கு சமீபத்தில் ஓட்டு ஐடி எழுதி கொடுத்துருப்பீங்க. அவங்க பூத் ஸ்லிப் பண்ணுறவங்க ஓட்டு ஐடி வந்திருக்காதுங்க. அவங்க வந்து எதுவுமே கவலைப்பட தேவையில்லையாங்க. அவங்க கவர்மெண்ட் ஐடி வந்து ஃபோட்டோ ஓட்டுனது எது வேணா எடுத்துன்னு போகலாமாங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் வந்து பேங்க் புக்கில் வந்து ஃபோட்டோ ஓட்டு அது கூட எடுத்துன்னு போகலாம். 7 ஐடி வந்து சொல்லிக்கிறாங்க. எடுத்துன்னு ஓட்டு போடலாங்க. இப்போ வந்து இளைஞர்கள் நிறைய பேர் ஓட்டு உரிமை வந்தது. யாருமே தவற விடாதீங்க. எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கும். அந்த வேலைலாம் நாளைக்கு காலைல 7 மணிக்கு வந்து 6 மணி வரையும் ஓரம் கட்டிட்டு நீங்கள் பாட்டு என்ன பண்ணணும், ஓட்டு ஐடி ஓட்டு மட்டும் எடுத்துன்னு போயிட்டு ஓட்டு போடுங்க. ஓட்டு ஐடி இல்லாதவனுக்கும் இதுபோல் கவர்மெண்ட் ஐடியெல்லாம் ப்ரூஃபுல்லாக இருக்கும். அதை எடுத்துன்னு ஓட்டு போடுங்க. ஏன்னா நம்மகிட்ட இருந்து ஜனநாயக உரிமை ஒரே ஒரு உரிமை பார்த்தீங்கன்னா ஓட்டு போகிற உரிமை மட்டும்தாங்க. இந்த 234 தொகுதிக்கும் எல்லாரும் வந்து ஓட்டு போடுங்க. ஓட்டு போட தவறாதீங்க. நம்மளோட ஜனநாயக கடமை நாளைக்கு நிறைவேற்றுங்க. நன்றி, வணக்கம்.